2023ல வந்த படங்கள்ல அடுத்த படம் வந்து நம்ப முக்கியமான படம் வாத்தி அப்படிங்கிற திரைப்படம். தனுஷ் அவர்கள் வந்து ஒரு வாத்தியாரா ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது பயங்கரமா தெலுங்குல கூட சாருங்கிற பேர்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தோட கதை எல்லாத்துக்குமே பல பேருக்கு வந்து தெரியும். ஒரு ஊர்ல வந்து படிப்பு வந்து சரியா இல்லாத பசங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்காக அவரு என்ன முயற்சி பண்றாரு, அதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்து அவரு முயற்சி பண்றாரு. அங்க வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கும், நார்மல் ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட அந்த பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையுமே படமா வந்து காட்டியிருப்பாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாவுக்கு என்ன மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல வந்து படம் எடுக்கப்பட்டிருக்குமோ, அந்த மாரி தான் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா, தனுஷ் அவர்கள் தன்னுடைய லைஃப்ல தெலுங்குல வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைச்சது. என்ன படம்னா, மயக்கமன்ன படமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து குறிப்பாக வேலையில்லா பட்டதாரி வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து தெலுங்குல ஆச்சு. ஸோ அந்த மார்க்கெட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா தான் இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா, தமிழ்ல பேசப்பட்டதை விட தெலுங்குல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பேசப்பட்டுச்சு. நல்ல கலெக்ஷன் எடுத்துச்சு. போட்ட காசுக்கு மேல கலெக்ஷன் எடுத்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து "வா வாத்தி" அப்படிங்கிற பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆச்சு. வந்து எல்லாருமே காலர் டியூனா, ரீல்ஸ்ல போட்டு பயங்கரமா பேசுற அளவுக்கு வந்து பயங்கரமான பாட்டா வந்து வந்து சேர்ந்துச்சு. தனுஷ் அவருடைய லைஃப்ல ஒரு மிக முக்கியமான இடத்த இந்த படம் பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மிகை இல்ல. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கெரியர்ல ஒரு பெரிய பூஸ்டப்பா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த திரைப்படம் வந்து பெஸ்ட் ஆஃப் 2023 சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய கெரியர் தனுஷ் அவருடைய டேலண்ட்டுக்கும், அவருடைய நடிப்பு திறமைக்கும் அந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய படம் இல்ல. ஆனாலும் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காக மட்டுமே பார்க்குற திரைப்படங்கள்ல ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ள இந்த படம் இருக்குது. இதுல வந்து அந்த அப்பா, அம்மா வந்து அந்த லவ்வுக்கு ஓகே சொல்ற சீன் இது மாரிலாம் சீக்வென்ஸ்லாம் வருதுல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாக்குள்ள இருக்க மாதிரியான விஷயங்கள். தமிழ் சினிமாவுக்கு வந்து அது சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரீல்ஸ்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா திரையில பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது. ஆனால் படம் பார்க்கும்படியாக இருந்துச்சு. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருந்துச்சு. இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பயங்கர இன்ஸ்பயர் பண்ற மாரிலாம் இல்ல. ஆனா சில காட்சிகள் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் வந்து எப்படி சொல்றது? ஒரு படம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் அசுரன் மாதிரியான படங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான படம் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் இளைப்பாறலாம். அந்த ஆக்டிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போயிட்டு, அதிலிருந்து கொஞ்சம் நம்ப லாக் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து கொஞ்சம் இளைப்பாறதுக்காக நடிக்கிற படங்கள்ல ஒரு படமா தான் இந்த வாத்தி திரைப்படம் இருந்துச்சு. ஒரு முறை பார்க்கும்படியாக இருந்துச்சு. ரசிகர்கள் ரசிச்சாங்க. மக்களும் பேசுனாங்க. கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்தத விட பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்துச்சு. அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ விட தெலுங்குல நல்ல கலெக்ஷன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்துச்சு. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அது மிக முக்கியமா சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாக்குன்னே இப்போ வந்து நேர்ந்து விட்ட மாரி ஆயிட்டாரு சமுத்திரக்கனி. அவரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு வாத்தி படம் வந்து ஏன் பிடிச்சது? அந்த படத்துல வந்து நீங்க ரசிச்ச விஷயங்கள் என்ன? ஆ அந்த கிளைமாக்ஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தால் கூட, அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படிப்புக்கான ஒரு முக்கியத்துவத்த வந்து சில இடங்கள்ல அழுத்தமா பதிவு பண்ணலாம் வந்து நம்ம பார்க்கும்போது உணர முடிஞ்சது. ஸோ, உங்களுக்கு எது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. மறுபடியும் நாம வந்து கமெண்ட்ல வந்து கொஞ்சம் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். தனுஷ் அவர்களுடைய லைஃப்ல முக்கியமான திரைப்படமா வாத்தி அவர் படம் வந்து இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.